மதுரை அழகர் கோவில்ல இருக்கிற 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியோட கதவுகள் வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் திறக்கப்படும். ஒன்னு ஆடி அமாவாசை, மற்றொன்று ஆடி பௌர்ணமி. எல்லா கோவில்கள்லயும் உருவமாய் இருக்கிற கருப்பண்ண சுவாமி அழகர் கோவில்ல ராஜகோபுர கதவுல அருவமாய் இருக்கிறதா ஐதீகம். அழகரை திருட வந்த 18 மந்திரவாதிகளையும் வெட்டி அங்க இருக்கிற 18 படிகள்ல புதைத்து விட்டதா சொல்லப்படுது. அவங்களோட வந்த கருப்பண்ண சுவாமி, நான் இங்கேயே இருந்து அழகரையும் அழகர் கோவிலையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கதவுல உறைந்து விட்டதா சொல்லப்படுது. வருகிற சனிக்கிழமை ஆடி பௌர்ணமி என்று கருப்பண்ண சுவாமியின் கதவுகள் திறக்க போகிறது. இந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டும் படி பூஜை செய்யப்பட்டு கதவுகளுக்கு சந்தன காப்பு செய்வாங்க. இந்த 18ஆம் படியானின் கதவுகள் திறப்பதை காணும் பக்தர்களுக்கு உடம்பே மெய் சிலிர்த்துவிடும். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியோட கதவு திறக்கப்படும் போது அப்ப அந்த வழியா சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வந்துட்டு போவாரு. அழகரோட பல்லக்கு கூட இந்த ராஜகோபுர வாசலை பயன்படுத்துறது கிடையாது அப்படிங்கறது ஐதீகம். உங்களுக்கு கருப்பனை பிடிக்கும்னா 18ஆம் படி கருப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.